முன்பாக இந்த நாளில் சற்று நேரம் அமர்ந்து என்னோடு நீ 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று கேட்ட ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒரு 5 நிமிடங்கள் அவருக்கு முன்பாக அமர்ந்தோம். அவரை உற்று நோக்கிய வண்ணமாக, அவரை மட்டுமே உற்று நோக்கிய வண்ணமாக நன்றி செலுத்தி கொண்டிருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைத்தனங்களை, அவர் நமக்கு செய்த அளவிட முடியாத நன்மைத்தனங்களை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே கவலைகள் இருந்திருக்கலாம், வருத்தங்கள் இருந்திருக்கலாம், ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம், ஒன்றுமில்லாமல் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம். எல்லா நேரத்திலும் இருந்தும் ஆண்டவர் நம்மை கைதூக்கி விட்டிருக்கிறார், நம்மை உயர்த்தி விட்டிருக்கிறார், நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறார். இதோ இப்படிப்பட்ட பிரச்சனை நான் எப்படி சமாளிச்சேன்னே என்னால் தெரியலையே என்று புரிந்து கொள்ள முடியாமல் கூட சில நேரங்கள் நாம் இருந்திருப்போம். இதோ பல்வேறு சூழல்கள் வழியாக, பல்வேறு மனிதர்கள் வழியாக, நாம் எதிர்பார்க்காத மனிதர்கள் அல்லது நிகழ்வுகள் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டுதான் இருப்பார். நாம் செய்த நல்ல செயல்கள், நாம் நினைக்கிற நல்ல சிந்தனைகள் ஆண்டவருக்காய், இந்த மனுக்குலத்திற்காய் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும். இது ஒருமையாக மறைவுரை கேட்டோமே, ஒவ்வொரு மனிதரும் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் நம்முடைய இயல்பை அர்த்தமுள்ள விதத்தில் ஆசீர்வாதமான முறையில் வாழ நினைக்கிற பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயம், வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயம். இந்த உலகம் 1000 சொல்லலாம், இந்த உலகம் நம்மை ஏமாற்றலாம், இந்த உலகம் நம்மை சிக்கலில் மாட்டி வைக்கலாம், இந்த உலகம் நம்மை எள்ளி நகையாடலாம், இந்த உலகம் நம்மை வேடிக்கை பார்க்கலாம், கேலிப்பொருளாக மாற்றலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. இதோ என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் என்று சொல்கிறார். மகனே, மகளே, உனது உருவத்தை குறித்து கவலைப்படுகிறாயா? நான் குண்டா இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் ஒல்லியா இருக்கேன்னு நினைக்கிறியா? அல்லது குள்ளமா இருக்கேன்னு நினைக்கிறியா? குச்சி மாறி இருக்கேன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் உம்மை நீ இருப்பது போலவே ஆசீர்வதிக்கிறார். எனக்கு எதுவுமே இல்லைன்னு குறைபட்டுக் கொள்கிறாயா? ஆண்டவர் உன்னைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் உனக்குத்தான் வல்ல செயல்களை தருகிறார். அவர் உன்னை குறித்துத்தான் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லா நேரத்திலும், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்தி கொண்டிருங்கள். இதோ அழகான, அற்புதமான, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு படைப்பை உருவாக்கிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நன்றி மட்டும்தான், நன்றி மட்டும்தான். இதோ குணமடைந்த 10 பேரில் நீ ஒருவர் மட்டும்தான் என்னை நோக்கி வந்திருக்கிறாயா? மீதி 9 பேர் எங்கே என்ற ஒரு கேள்வியைத்தானே ஆண்டவர் எழுப்பினார். அப்படி என்றால் அந்த நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்களும், உங்கள் வீடும், உங்கள் வீட்டார் அனைவரும் எல்லாருமாக சேர்ந்து அளப்பரிய நன்மைத்தனங்களை தருகிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவரை மட்டுமே பாருங்கள். இந்த நற்கருணை ஆண்டவரை மட்டுமே பாருங்கள். இந்த அப்பத்திலே உயிரோடு வாசம் செய்கிற அந்த அற்புத குழந்தை இயேசுவை பாருங்கள். நன்றி செலுத்துங்கள். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தீரே. எபினேசரே, எபினேசரே,
நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் எப்போதும் நன்றி சொல்வோம், எப்போதும் நன்றி சொல்வோம். எங்களை சுமக்கும் இயேசுவே, கருவிலிருந்து எங்களை பாதுகாக்கிற இயேசுவே, பெயர் சொல்லி அழைத்த இயேசுவே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற இயேசுவே, நாங்கள் தடுமாறி போய்விடுகிற நேரத்தில் எல்லாம், தடம் புரண்டு போய்விடுகிற நேரத்தில் எல்லாம், செய்வதறியாது திகைத்து நிற்கிற நேரத்தில் எல்லாம் உமது தெய்வீக திருக்கரம் எங்களை தாங்கி பிடிக்கிறது என்று நாங்கள் ஆழமாக விசுவசிக்கிறோம். பல்வேறு சூழல்களிலிருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பயணிக்கிற பொழுது எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழிநடத்துகிறேன். ஐயோ, ஒரு நொடி பொழுது இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ என்று பதறிய நேரங்கள் பல. அந்த இக்கட்டான நேரத்தில், ஆபத்து நிறைந்த நேரத்தில், விபத்து நிறைந்த நேரத்தில் உமது தெய்வீக அருள் கரம் எங்களை தாங்கி பிடித்திருக்கிறது, எங்களை தப்புவித்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ கடன் பிரச்சனைகளால மூழ்கின இருக்கிற நேரத்தில், என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து நிற்கிற நேரத்தில், யாரோ ஒருவருடைய உதவினால அந்த தடைகளை எல்லாம், அந்த சங்கடங்களை எல்லாம், அவமானங்களை எல்லாம், நமக்கு நேர இருந்த எல்லா விதமான கொடுமைகளை எல்லாம் மிக எளிதாக கடந்து செல்ல முடிந்தது. அங்கு உம்முடைய ஆசீர்வாதம் தானே இருந்தது. இதோ நாங்கள் தலை குனிந்திருந்த நேரத்தில், நாங்கள் அவமானப்பட்டிருந்த நேரத்தில் எங்களது தலைகளை எல்லாம் நிமிரச் செய்வராக நீர்தானே இருந்திருக்கிறேன். எங்களது பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க வேண்டும்? ஏதோ வயது வந்த பெண்களுக்கு என் குடும்பத்தில் இன்னும் திருமணமாகலையே, நல்ல வரன் கிடைக்கலையே, நல்ல படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு இல்லையே, தடுமாறுறோமே, என்ன செய்யறது தெரியல என்று புலம்பிய நேரங்கள் பல பல. ஆனாலும் எங்களை சோர்வடைய விடவில்லை நீர். எங்களை மீண்டுமாக வருத்தமடைய விடவில்லை நீர். இதோ எதை செஞ்சாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் அங்கு வெற்றி இல்லை, எதை எடுத்தாலும் தடை, எதை செஞ்சாலும் அது சங்கடம் என்று வருத்தங்களையும் தடைகளையும் சவால்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர, நீர் எங்களை அரணும் கோட்டைமாய் பாதுகாத்திருக்கிறீர, உமது சிறகுக்குள்ளே எங்களை அரவணைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர. நாங்கள் உயர்ந்த இடங்களை அடைவதற்கு, உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு, நினைத்து பார்க்க முடியாத இடங்களுக்கு கூட நாங்கள் பறந்து செல்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர. நன்றி. நீங்கள் நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்வில் இதோ இந்த ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களுக்காய் நன்றி செலுத்துங்கள். இதோ எங்களது துறவர வாழ்வில் இதோ எங்களை இந்நாள் வரை வழிநடத்திய தெய்வம், பறந்து விரிந்த உலகம், அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி அடைகிற உலகம் எல்லாம் இந்த உள்ளங்கைக்குள்ளே வந்த நேரத்திலும் கூட துறவிகளாகிய நாங்கள் பல்வேறு தடுமாற்றங்கள், பல்வேறு சங்கடங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல துறவியாக, ஒரு நல்ல பணியாளராக, ஒரு நல்ல அருட்சகோதரியாக, உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழக்கூடியவர்களாக, இம்மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இந்நாள் வரை ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார். நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா நேரமும், எல்லா கணப்பொழுதும், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்துவிட்ட நேரத்திலும் கூட தமக்கென்று இருந்த பொன் பொருள் உறவுகள் வசதி வாய்ப்புகள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட நேரத்திலும் கூட நமது தலைகளை நிமிரச் செய்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து, அருளுக்கு மேல் அருளை கொடுத்து, வல்லமைக்கு மேல வல்லமை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற இயேசு தெய்வத்திற்கு முன்பாகத்தான் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை உற்று பார்த்து எல்லோரும் வலது கரத்தை மேலே உயர்த்தி என்னோட ஒரு கருப்போல காத்தீரே நன்றி,
ஒரு கருப்போல சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் நடத்தினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you. நன்றி இறைவா நன்றி.